நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதாவது இப்போ ருத்ராட்சம் பற்றி முதல் பதிவு பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பதிவு. ருத்ராட்சம் என்ற ஒரு சொல்லை கேட்டவுடன் யாரெல்லாம் போடலாம், யாரெல்லாம் போடக்கூடாது போன்ற விஷயங்கள் நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும். இவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க, இது குழந்தையா இருக்குது, இவங்க இந்த தொழில் பண்ணுறாங்க, அவங்க அந்த தொழில் பண்ணுறாங்க, அதனால் இவங்கெல்லாம் ருத்ராட்சம் போடலாமா வேணாமா, ஒரு ருத்ராட்சம் போட்டவன் ஒரு குடும்பஸ்தனாக இல்லற வாழ்க்கையில் இருக்கலாமா போன்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தலை நம் வாழ்வில் எதிர்கொண்டு கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம், ருத்ராட்சம் போட்ட உடனே இவன் சாமியாராக போயிடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் கடந்த ஒரு விஷயந்தான் ருத்ராட்சம். ஏன்னா ருத்ராட்சம் என்பது என்ன என்றால் ஒரு நேர்மறையான எண்ணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை தரும் ஒரு கருவியாகும். காரணம் என்னன்னா, ருத்ராட்சம் என்பது ஒரு மரத்தின் விதை. எந்த ஒரு பொருளுமே அந்த எதிலிருந்து வெளிப்படுகிறதோ அதனுடைய சார்புடையதாக இருக்கும். உதாரணமா ஒரு பால் இருக்கு அப்படின்னா அந்த பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய மோராகட்டும், தயிராகட்டும், அது அதில் செய்கிற பால்கோவா என்னவா இருக்கட்டும், அது என்னது நமக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றலை, சக்தியை கொடுக்கிறது. அதே போல ஒரு மலர் இருக்கிறது என்றால் அந்த பூவுடைய வாசம் நம்ம வச்சிருக்கவங்க மேலேயும் அந்த பூவினுடைய வாசம், அது வாடி விட்டாலும் அதனுடைய வாசத்தை அது எதில் இருக்கிறதோ அவங்களுக்கு அந்த வாசத்தினுடைய தன்மையை சிறிது நேரமாவது கொடுத்திருக்கும். ஆனால் எப்பொழுதும் பூ பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் மறந்து இரவில் அது மயங்கிவிடும், அதாவது சுருங்கிடும். அப்போ அதோடைய தன்மை ஒரு உயிர்ப்பு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு விதை என்பது எப்போதும் அது விதையாக முடிந்ததிலிருந்து எப்போதும் அது உயிரோடவே இருக்கும். காரணம் என்னன்னா, அது எப்போ அது வளரக்கூடிய அது தன்மையை பெறுகிறதோ அதுவரை அந்த விதைக்குள் இருக்கும் வித்து உயிரோட தான் இருக்கும். அப்படி அந்த உயிரோடு இருக்கக்கூடிய வித்து அதுக்கான தண்ணீர், இயற்கை சூழ்நிலை, மண் வளம் இதெல்லாம் கிடைச்ச உடனே முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உயிரோட ஒன்று எப்போது அது விழிப்படையலாம் என்று காத்திருக்கக்கூடிய ஒன்று தான் விதையாக இருக்கிறது. அப்போது ஒரு மரத்துடைய தன்மை என்னவென்றால் வருவதை ஏற்கும், போவதை விடும், இருப்பதை அனுபவிக்கும். ஒரு மரத்துக்கிட்ட போய் நாளைக்கு இந்த கிளையெல்லாம் வெட்டணும்னு மரத்துக்கிட்ட பக்கத்திலே பேசினா கூட நம்ம கிளையெல்லாம் வெட்ட வர்றாங்கன்னாலும் இதுவும் திருவருள் என்று அது ஏற்றுக்கொள்ளும்.